தமிழ்நாடு கவர்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்க்கிறதும் ஹிந்தியை எதிர்க்கிறதும் சரியா தப்பா? அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கிறாங்களே, நம்ம ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாதா? இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கொலீக்ஸ், என்னோட எக்ஸ் கொலீக்ஸ் இன்றைக்கும் என்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு ரீசன், நான் இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஒப்பீனியனை இந்த ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இந்த இஷ்யூலேருந்து பாலிடிக்ஸை வெளியில் எடுத்துடலாம். ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் ஆனதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு கோர் ஐடியாலஜியை உள்ளால வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அந்த கோர் ஐடியாலஜிங்கிறது எல்லாருமே படிச்சிருக்கணுங்கிறது தான் அவங்களோட பிரைமரி அஜெண்டா. இதை கவர்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் படிக்காமல் இருக்கிறதுக்கு எக்கனாமிக்கலாவோ இல்லை சோஷியலாவோ காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த பாலிசி. இதை மைண்டில் வச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எல்லா சீஃப் மினிஸ்டருமே ஸ்கீம்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. சாப்பாடு ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரீ மிட் டே ஸ்கீம், பஸ்ஸில் வர காசு ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரீ பஸ் பாஸ், பஸ்ஸே இல்லைனாலும் வரணுங்கிறதுக்காக சைக்கிள். வீட்டில் வசதி இருக்கவங்க ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் படிச்சிருவாங்க. ஆனால் வீட்டில் வசதி இல்லாட்டாலும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரது தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே. இப்போ நான் ஒருத்தனை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த டைமில் நான் 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன், 5th ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன், 8th ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலை. எஜுகேஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கு தானேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட நீங்கள் 95 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் பாஸ், இல்லைன்னா ஃபெயிலுன்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனை பேர் பாஸ் ஆவாங்க? ஸோ ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறவங்க ரேட்டு கம்மியாகும். ஸோ இதனால் ஸ்கூல்லேருந்து படிப்பை நிப்பாட்டுறவங்க ரேட் அதிகமாகும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் ஒரு படிப்பை முடிச்சுட்டு அடுத்த படிப்புக்கு போகிறாங்க அப்படிங்கிறதான். இது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th முடிச்சு ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுடைய பர்சன்டேஜ் 47%லேருந்து 50% வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய ஆவரேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட 25% பக்கம் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆளுக்கு லாங்குவேஜ் அறிவு கொடுக்கணுமா இல்லை ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான அறிவு கொடுக்கணுமானா டெக்னாலஜி சம்மந்தமான அறிவு தான் கொடுக்கணும். ஒருவேளை இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு சப்ஜெக்டாக வைக்கணும், இல்லை ஃபினான்ஸை ஒரு சப்ஜெக்டாக வைக்கணும், இல்லைனா ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை ஒரு சப்ஜெக்டாக வைக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இங்கே யாரும் எதிர்த்து நிற்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு பதில் ஒரு லாங்குவேஜை 3rd சப்ஜெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே யாரும் அதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஏற்றும் போது அது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேர்டன் ஆகுது. பேர்டன் ஆக்குறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பேர்டன் ஆகுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் ஒரு லாங்குவேஜை படிக்கிறதுனால பலன் இருக்க போகிறதில்ல. அதனால தான் இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டத்தை இங்கே அப்போஸ் பண்ணுறாங்க. இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஃபேக்கல்ட்டியோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ், எவ்வளோ ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபேக்கல்ட்டிக்கு நல்ல சேலரி தராங்க? எவ்வளோ காலேஜஸில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? இந்த மாதிரிப்பட்ட இம்பார்ட்டண்டான விஷயங்கள் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டிக்கான சேலரி, லேப் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன், ஒரு ஃபுல் வீடியோவாக. தேங்க்யூ.